கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் தண்ணீரில் மூழ்கிய தரைப்பாலத்தின் நடுவே சிக்கி தவித்த முதியவரை தீயணைப்புத்துறை வீரர்கள் உயிருடன் மீட்டனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். உயிருடன் மீட்கப்பட்ட முதியவரின் உடல்நிலை தற்போது எவ்வாறாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதன் காரணமாக குளித்துறை பகுதியில் உள்ள சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கி மறுகால் பாய்ந்து வருவதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் குளிக்கவோ இந்த பகுதியில் பாலத்தின் வழியாக பொதுமக்கள் நடந்து செல்வதற்கோ அனுமதி மறக்கப்பட்டு பொதுப்பணித்துறையானது தடுப்பு வேலிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இதனையும் மீறி ஒரு சில நபர்கள் இந்த பாலத்தின் மேற்பகுதி வழியாக நடந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனை காவல்துறையினர் கண்டித்து வரும் நிலையில் இன்று மதிய வேளையில் தேங்காய்பட்டினம் பகுதியை சேர்ந்த சிங்காரராஜன் என்ற முதியவர் வெட்டுமணியிலிருந்து குளித்துறை செல்வதற்காக வேண்டி இந்த பாலத்தின் தடுப்பை தாண்டி ஆர்ப்பரித்து பாயக்கூடிய தண்ணீரில் வழியாக நடந்து சென்றுள்ளார். ஆனால் அந்த தண்ணீரின் பாய்ச்சல் அதிகமாக இருந்த காரணத்தில் நடுப்பகுதியில் வந்த அவர் அதனை தொடர்ந்து நடந்து வர முடியாமலும் பின்னோக்கி செல்ல முடியாமலும் தவித்த நிலையில் அந்த பாலத்தின் மேற்பகுதியிலே அமர்ந்திருந்தார். இதனை அந்த பகுதியில் நின்றிருந்த பொதுமக்கள் பார்த்து குளித்துறை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து தீயணைப்பு நிலைய அலுவலர் சந்திரன் தலைமையிலான குழுவினர் விரைந்து வந்து அந்த பகுதியில் இந்த முதியவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட முயன்றனர். முதற்கட்டமாக அந்த பகுதிக்கு செல்வதற்காக முயன்ற வீரர்கள் கயிறு மூலம் அந்த பாலத்தின் மேற்பகுதியில் உள்ள தடுப்புகளில் கட்டி நடந்து சென்று அந்த பகுதிக்கு அவர் அமர்ந்திருக்கும் பகுதிக்கு சென்றனர். தொடர்ந்து அந்த பகுதி அந்த முதியவருக்கு பாதுகாப்பு கவசம் அணிய வைத்து அவரை பத்திரமாக மீட்டு கரைப்பகுதிக்கு கொண்டு வந்தனர். வயதான முதியவர் என்பதால் அந்த தண்ணீரின் வேகத்தில் இருந்து அங்கு ஏதோ சிக்கி ஆற்றில் அடித்து செல்லப்படுவோமோ என்ற அச்சத்தில் காணப்பட்ட அவருக்கு அந்த அதிகாரிகள் கரைப்பகுதிக்கு கொண்டு வந்து முதற்கட்டமாக அவரை சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.